Happy morning, students. So this is Lani Adikeshan. So today I want to explain Hindi spoken exam book. So Vani Vika spoken books. So இதில் வந்து 8 levels மொத்தம். And the exam will be conducted once in 3 months. And Vani Vika spoken exams are conducted by Sabari Shiksha Samsthan, Salem. இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறது. And the exam will be conducted once in 3 months. So மற்ற பப்ளிகேஷன்ஸும் இருக்குது, but I preferred the way of their presentation inspires me a lot. So இங்கே பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. So in remaining publications just they given the letters, pronunciation எல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். இதில் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். So just check out ஸ்வரோட letters and its pronunciation and the same time vyanjan consonants. கக்கா இங்கே மேலேயே கொடுத்துருக்குறாங்க. Still few students are unable to study the letters correctly. க க க க ஞா ஞா கூட வரல, வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அங்கேயே கொடுத்துருக்குறாங்க ங்கா ங்கா, இது வரல இந்த லெட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் த லெட்டர்ஸ் ஒன்லி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரீட். அங்கே கேஹெச்ஏ கொடுத்துருங்க, ஜிஹெச்ஏ ஹெச் மென்ஷன் பண்ணாவே ஸ்ட்ரெஸ் தரணும். க க க க ங்கா. ஸோ இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் டு மை அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஐ ப்ரிஃபர் திஸ் புக் அலோன். இதில் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, மீனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ். அண்ட் தென் ஸோ ஸ்வரக்ஷரோட சிம்பிள்ஸ் மாத்ரா எஸ். அண்ட் தென் பாராகடி. ஸோ பாராகடி வந்து எல்லா லெட்டர்ஸ்க்குமே கொடுத்துருக்குறோம். தி கிவன். ஸோ பாராகடி அதோட ப்ரொனவுன்சியேஷன் இன் தமிழ் as well as in English for almost all the letters. நீங்கள் புக் இது பண்ணால் நமக்கு தெரியும். அண்ட் தென் இந்த மாதிரி பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஃபுல் மਤਲਬ ஃப்ளவர்ஸ். ஸோ சம்பா, எல்லோ ஜாஸ்மின், கமல், லோட்டஸ், கணீர், ஓலியாண்டர், சூரஜ்முகி, சன்ஃப்ளவர், கேந்தா, மேரிகோல்ட். ஸோ இதுக்கு மீனிங்ஸ் எல்லாம் தெரியாது ஜி எங்களுக்கு, ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா பேக் சைட் ஆஃப் த புக் இஸ் தேர். இட் இஸ் தேர். அண்ட் தென் மை ஹூ ரூல்ஸ் ஆர் ஆல்சோ மெயின்டைன் ஹியர் இன் திஸ் புக், ஃபாலோட் ஹியர். ஸோ மையில் ஸ்டார்டட் வேர்டு வந்து இட் ஹேஸ் டு எண்ட்ஸ் வித் ஹூன். ஸோ தி கிவன் ஃபியூ ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். மை ராம் ஹூ, மை லடக்கா ஹூँ, மை சேலம் में रहता हूँ, மை खुश हूँ, ஐ ஆம் ஹாப்பி. மையில் வந்தால் ஹூவில் தான் முடியணும். ஸோ தே மென்ஷன் ஹியர் தே when we begin a sentence with my we must complete it using whom in present tense. ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேர்டு கொடுத்தா இஃப் எனி சென்டென்ஸ் ஆர் வேர்ட் வாட் எவர் இட் இஸ், அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறாங்க, as well as its meaning in Tamil as well as in English. ஓவரால் புக்கு மொத்தமே இப்படி தான் இருக்குங்க. 8 லெவல்ஸுமே வேர்டுக்கும் சரி சென்டென்ஸ்க்கும் சரி டிரான்ஸ்லேஷன் as well as meaning in both Tamil and English. ஸோ மை பாட்டு மையில் ஸ்டார்ட் ஆனால் ஹூவில் முடியணும், அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபல் ஃப்ரூட்ஸ். ஸோ கேலா, பனானா, ஷரீஃபா, கஸ்டர்ட் ஆப்பிள், அங்கூர், கிரேப்ஸ், நீம்பு, லெமன். பிக்சர் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பாருங்க, தர்பூஜ், வாட்டர்மெலன். ஸோ பிக்சர்ஸோடு இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது பேர்ட்ஸ் நேம். அண்ட் தென் மேரா, மேரே, மேரி, மேரா, மேரி, மேரே. ஸோ என்னுடைய அது டிஃப்ரென்ஸ், அங்கே ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் வில் செக் இட் அவுட், நோ இஷ்யூஸ். ஸோ இது மோஸ்ட்லி இப்படி தான் எல்லாமே இது பண்ணியிருக்கோங்க. தும்மில் ஸ்டார்ட் ஆனால் ஹோல முடியணும். தட்ஸ் த ரூல். நெக்ஸ்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ ரேண்டமாக காட்டுறேன், இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு. இங்கே இருக்க பாருங்கள், தூ ஒன்னா நீ வித்தவுட் ரெஸ்பெக்ட். தும் ஆல்சோ நீ தான், யூ தான். ஸோ தூ இஸ் யூஸ்ட் ஃபார் க்ளோஸ் ஒன்ஸ் வேர் ரெஸ்பெக்ட் இஸ் நாட் அன் இஷ்யூ. when you start with tu ends with hi. ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஓவரால் புக்கு இப்படியே தான் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. And then this is conversation.
ஆப். ஆப்னா எல்டர்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு. நீங்கன்றோம்ல. when you begin with ஆப் ends with hein. hein means are, are. where are you, நீங்கள் எங்கே போகிறீங்கன்றோம்ல. ஆப் கஹா ஜானா ஹை. ஸோ அந்த மாதிரி இது. அண்ட் தென் கான்வர்சேஷன், ஸ்மால் ஸ்டோரிஸ், இது மாதிரி ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் படிக்க வைப்பேன். இதுவும் படிச்சுட்டு அந்த ப்ரொனவுன்சியேஷன் செக் பண்ணுவேன். அண்ட் தென் கான்வர்சேஷன், ஜஸ்ட் செக் அவுட் த கான்வர்சேஷன் ஹியர். ஸோ முகேஷ், ஆவோ பத்தாவோ துமாரா நாம் கியா ஹை. ஸோ அங்கே இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க அந்த சென்டென்ஸோட ட்ரான்ஸ்லேஷன், தமிழ் இங்கிலீஷ்லேயும் அதோட மீனிங். கம் சே வாட்ஸ் யுவர் நேம். அண்ட் தென் மோனிஷ், மோனிஷ் வந்து மேரா நாம் மோனிஷ் ஹை. ஸோ இதே மாதிரி டயலாக் டெலிவரி, அதோட ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் மீனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 2-3 கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. தென் ஆக்ஷன் வேர்ட்ஸ், கிரியா வேர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வித் பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஆனான்னா கம்மு, காணான்னா ஈட், பீனா ஜானான்னா கோ, லேனா டேக், இந்த மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக இதுலேருந்து கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். ஹிந்தி நான் நல்லா கற்றுக்கணுன்னா இது ஒரு லைன் விடாத படித்தா தான் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் ஃபைனலி, ஸோ திஸ் இஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் த 2 members regarding the eat food, fruits, அதை பற்றி what are the energetic foods we have to take பண்ணுறதுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து க்ளாஸர் இருக்கும். சாரி, ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால நாட் பாசிபிள் டு ஷோ இட். ஸோ இங்கே வந்து ஸோ திஸ் இஸ் த மெயின். ஸோ शब्दावलीலேருந்து தான் கேட்பாங்க. फूलों के नाम, फलों के नाम, पक्षियों के नाम, सब्जियों के नाम. ஸோ பேக் சைடில் இருக்கும் நம்பர்ஸ், கலர்ஸ் அதெல்லாம். ஸோ किन्हीं 5 फूलों के नाम बताओ ना, you have to say any 5 flowers name. you can tick here, ஏதாவது 5 டிக் போட்டுட்டு அது அப்படியே கேந்தா, மேரிகோல்ட், குட்ஹல், ஹைபிஸ்கஸ், சமேலி, ஜாஸ்மின், கமல், லோட்டஸ், எனி 5 you can take here by yourself and you can. அந்த ஃப்ளோ வந்து இருக்கணும். ஒன்று யோசனை பண்ணி நல்லா சொல்லக்கூடாது. ஸோ ஆன் திஸ் க்ரைட்டீரியா only they will give marks. ஸோ फूलों के नाम, सब्जियों के नाम, ஸோ रंग, लिंग, वचन. அண்ட் தென் ஸோ கிந்தி, இது வரைக்கும் தான் शब्दावली. இதுலேருந்தே கேட்பாங்க. தென் क्वेश्चन आंसर्ஸில் अपना परिचय दीजिएன்னா உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அண்ட் த ரிமைனிங் திங்ஸ் ஆர் ஃப்ரம் த லெசன் இட் செல்ஃப். இங்கெல்லாம் உங்கள் ஓனெல்லாம் சொல்லக்கூடாது. லெசன்லேருந்து கேட்பாங்க, அதுதான் ஆன்சர் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் தென் டீச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது 8 லெவல்ஸ் முடிச்சிட்டவங்களுக்கு இப்போது ரீசெண்டாக வந்து கான்வகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. இப்போ 8 லெவல்ஸ் முடிச்சிட்டவங்களுக்கு கான்வகேஷன் இருக்குது. And then particularly for the teachers who completed the 8 levels, who received the convocation, they can apply for ID number கொடுப்பாங்க. இதுக்கு ஸ்போக்கன் எக்ஸாமுக்கு ஐடி நம்பர். நான் 8 லெவல்ஸ் முடிச்சிட்டேன், நான் ஐடி நம்பர் வாங்கிட்டேன்னா கிடையாது. ரிட்டன் எக்ஸாம்ஸ்லேயும் 8 லெவல்ஸ் முடிச்சிருக்கணும். பிரவீன் உத்தரார்து வரைக்கும் முடிச்சுட்டு பி நம்பர், டி நம்பர் வாங்கியிருக்கணும். அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். ஸோ கான்வகேஷன் ஐடி நம்பர் வாங்கிட்டோன்னா they will send us an examiner, spoken examiner. வேறு ஒரு இடத்துக்கு போடுவாங்க. நம்ம போய் அங்கே questions கேட்டுட்டு we have to submit the answer sheets to them. அதுக்கு பே கொடுப்பாங்க. ஸோ வாணி because is paying that. Okay, thank you.